Taste the Daily. ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் அடுக்கடுக்காக புகார்களை தெரிவித்தனர். கடைகளில் நிலவும் உர தட்டுப்பாடு, திருவலம் பகுதி சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்குவது, உழவர் சந்தையில் வெளி வியாபாரிகள் விலைகள் நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட புகார்களை விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முறையாக செயல்படுத்தி ஆக்கிரமித்த நீர் வழித்தடங்களை மீட்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அரசின் வேளாண்மை மைய வணிக வளாக கடைகளை தனியார் நிறுவனம் பூச்சிக்கொல்லி ரசாயன குடோனாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என கூறியதால் தங்களுக்கு இயற்கை வேளாண் இடுபொருட்களை அரசு வழங்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில் எடப்பள்ளி ஒருங்கிணைந்த வேளாண் மையத்தில் உள்ள கடைகளை தனியார் பூச்சிக்கொல்லி நிறுவனம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து குடோனாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே டாஸ்மாக் கடை அருகே ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லத்தான் காடு பகுதி சோமநாதர் கோயில் டாஸ்மாக் கடை அருகே 54 வயது நபர் அரங்கசாமி கழுத்தறுபட்டு கொலை செய்யப்பட்டதில் அனுமதியின்றி பார் நடத்திய 20 வயது நபர் செல்வராஜ் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் டாஸ்மாக் கடை தங்களுக்கு வேண்டாம் என கூறி நல்லத்தான் காடு கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சிக்கு உட்பட்ட குண்டுமல்லி பகுதியில் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் நிரம்பி சாலையில் சென்று வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அந்த பகுதி மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தனது அரசு நிர்வாக சீர்கேடுகளால் பொதுமக்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்து வருவதை கண்டுகொள்ளாமல் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெற்று கோஷமிட ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளம் கிராமத்தில் 2 கோயில்கள் பூட்டி கிடப்பதை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வாழவந்தான் மற்றும் திருவுரையம்மன் கோயில் நிர்வாகியான ரத்தினம் கணக்குகளை ஒப்படைக்காதது குறித்து வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கோயில்களின் சாவியையும் ஒப்படைக்க மறுத்து கூட்டத்தை ரத்தினம் புறக்கணித்ததை கண்டித்து 150க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பாக்கியுள்ளது. கடந்த 2 வாரமா எங்கள் ஊர் கிராம தெய்வங்கள் பூஜை வழிபாடு செய்ய முடியாமல் கோயில் பூட்டி கிடக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கூட நாங்கள் போய் விளக்கேற்ற முடியலை. அதனால தாசில்தார்ட்ட மனு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்தோம். தாசில்தார்ட்டையும் சாவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இன்றைக்காவது வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி சாமி கும்பிடணும். ஏன்னா கிராம தெய்வங்கள் தான் எங்களுக்கு காவல் தெய்வம். அதனால் நாங்கள் இந்த பெண்கள் அனைவரும் சாவி வாங்கிட்டு நேராக கோயிலில் போய் விளக்கேற்றுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். கலைஞ்சு போக மாட்டோம். இதை உறுதியாக சொல்கிறோம். இதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளணும். சென்னை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் பகுதியில் உள்ள 11 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 10 நாட்களாக லிப்ட் இயங்காத நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாரிசு அமைச்சர் உதயநிதியால் திறந்து வைக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் லிப்டுகள் இயங்காததால் குடியிருப்பு வாசிகள் வயதானவர்கள் சொல்லொன்னா துயரத்தை அனுபவித்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் உடனடியாக சீரமைக்குமாறு வலியுறுத்துகின்றனர். ஈரோடு சூரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் அங்கன்வாடி பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தாமதமான நடவடிக்கை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய விடிய அரசின் அதிகாரிகள் அங்கன்வாடி பணியாளர் லாவண்யாவை பணியிடை நீக்கம் செய்தும் மேற்பார்வையாளர் மல்லிகாவிற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பிய நிலையில் இதெல்லாம் கண்துடைப்பு நாடகம் என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமடைந்த மின்மாற்றி கம்பங்களை மாற்றியமைக்காத விடிய அரசிற்கு கண்டனம் எழுந்துள்ளது. சேத்தியாத்தோப்பு மேட்டு தெரு காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை தாங்கி நிற்கும் 2 கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விழும் நிலையில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. அவற்றை மாற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் மின்வாரியத்துறை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பழுதடைந்த கம்பங்களை உடனடியாக மாற்ற தவறினால் வரும் தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரில் உள்ள நாச்சியார்பேட்டை ஆதி திராவிடர் குடியிருப்பு மக்களுக்கான இடுகாட்டு பாதையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முற்றிலுமாக முட்புதர்கள் படர்ந்து ஒத்தையடி பாதையாக மாறிய இடுகாட்டு பாதையில் கழிவுநீரும் செல்வதால் இறந்தோரை அடக்கம் செய்ய கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் செல்ல வடிகால் வசதி செய்து இடுகாட்டு பாதையை சீரமைத்து தர வேண்டும் என ஸ்டாலின் அரசை ஆதி திராவிட மக்கள் வலியுறுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகராட்சி குப்பை லாரி மோதியதில் 8 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநரை பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். விபத்து நிகழ்ந்த இடத்தில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருக்கும் தனியார் வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் விடிய அரசின் போக்குவரத்து துறை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.